மலை ஏறவனால யாரு துணை வேணுங்க? மலை ஏறவனால மச்சனம் தாயு. அப்போ அதுவும் அதேதான். ரெண்டு குடும்பத்தோட பெருமை. இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளைய உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பிள்ளைய எப்படி நீங்க பாத்துக்குவீங்களோ அதை விட ஒரு மடங்கு உங்களை நான் பாத்துக்குவேன்னு அந்த பையன் சொல்றான். அதுக்குதான் அந்த கை கோர்வேன். மாப்பிள்ளைய ஒவ்வொரு எந்த இடத்துலயும் நான் தலை குனிய விட மாட்டேன். எங்க வீட்டு புள்ள உங்க வீட்டுக்கு வந்தா நான் அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பையன் சொன்னதுதான் கை கோர்வேன். ரெண்டு இடத்துல பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரிதான் அந்த பையன் எந்த இடத்துலயும் அந்த குடும்பத்தோட பெருமைய தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சீருங்க. நம்ம கல்யாணத்துல இருக்கிற ஒவ்வொரு சீரும் 108 சீர் இருக்குது. அந்த 108 சீரும் இதே மாதிரிதான் நம்மளுக்குள்ள இருக்கிற உறவுகளை பலப்படுத்தும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை சமுதாயம் நம்ம கல்யாணத்துல மட்டும்தான் அத்தனை சமுதாயத்துக்கும் வேலை இருக்குது. அத்தனை சமுதாயம் அவ வீட்டுல இருந்து ஒரு பொருள் கொண்டு வந்தா தான் நம்ம கல்யாண சீர் முழுமையடையும். அதாவது நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும்னு வாழவில்லைங்க. நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் வாழோன்னு நினைச்சு வாழ்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம். யோசிச்சு பாருங்க. நம்ம பொழைச்சுக்கலாம், நம்ம சொத்து சேர்த்திக்கலாம், நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம இருக்கவே இல்லை. நம்ம கூட இருக்கிறவனும் நம்மளுக்கு இணையா வளர்ந்துட்டு வரணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அப்பேற்பட்ட பேருணர்வு கொண்ட பெருந்தகைகள் நம்ம இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம். அத்தனை கல்வெட்டா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய செப்பேடுகளா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெருமைக்குரிய இடத்துலையும் நம்மளுடைய ஒவ்வொரு பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களுக்கு உரித்தான ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறீங்க. உங்க பெயரும் அதே மாதிரி ஒரு காலத்துல வரலாற்றுல பொறிக்கப்படும் அளவிற்கு நீங்க வாழ வேண்டுமாய் கேட்டு உங்களுக்காக இதோ எங்களது அடுத்த ஆட்டம்.